கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பெரிய காரியத்தையும் புதிய காரியத்தையும் அற்புதமான செயல்களையும் செய்து உங்களை ஆச்சரியத்துக்குள்ளும் அதிசயத்துக்குள்ளும் நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்களே உங்களுடைய காரியத்தில் ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேதனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும்படியாய் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இதை நீங்கள் விசுவாசித்து ஆமேன் என்று சொல்லி நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இதோ உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த நேரத்தில் உங்களுக்காக கொடுக்கிறார். இதையும் மனதில் வைத்து நீங்கள் இதை விசுவாசித்து தேவன் மீது நம்பிக்கை வைத்து என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வழியை திறப்பார், புது வாசலை திறப்பார். எல்லா பிரச்சனையும் அதில் முடிவு கட்டப்படும். உங்களுக்கு சமாதானம் உண்டு. கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஜெப வேளையில் தாகத்தோடும் விருப்பத்தோடும் மனபாரத்தோடும் ஏக்கத்தோடும் தவிப்போடும் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் ஆண்டவரே ஒரு தீர்வு கிடைப்பதற்கு ஏதுவாக ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொன்னது போல அப்பா, அவங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கொடுத்து ஒரு புது வழியை திறந்து கொடுத்து அவங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறப்பா, நீர் அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொடுத்து ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, ஆண்டவரே அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, ஆசீர்வாதமான காரியங்களை கொடுங்கப்பா. எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் அவங்க வடிக்கிற ஒவ்வொரு நாளும் சிந்துகிற கண்ணீருக்கும் கர்த்தாவே நல்ல ஒரு தீர்வும் முடிவும் கிடைக்கட்டப்பா. கர்த்தாவே, மனிதர்களும் உறவுகளும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீர் விசாரித்து உங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் செய்து கொடுத்து ஆண்டவரே நல்ல ஒருவரே தீர்வை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிதான காரியத்தில் மாற்றத்தை கொடுங்க, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார், மாற்றத்தை கொடுப்பார், அற்புதம் நடக்கும், உங்கள் கண்ணீரெல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் காத்திருங்க. காட் பிளஸ் யூ.